ஆமா சிவம், யுகங்கள் மாறினாலும் முறைகள் மாறாத ஒரு நடுத்தர குடும்பத்துல பெண்ணா பிறந்தேன். வரதட்சணை கூண்டுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்கள் நானும் ஒருத்தி. என் படிப்பு பூர்த்தியான உடனே என் அப்பா என்னுடைய கல்யாணத்துக்கு எத்தனையோ ஏற்பாடுகள் செஞ்சாரு. எத்தனையோ பேர் வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா வரதட்சணை சீர்வரிசைங்கிற பேராசையான கோரிக்கைகளை தீர்க்க முடியாத என்ன கட்டிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. வசதி இல்லாத எங்க அப்பாவுடைய வேதனையை பார்த்து சகிக்க முடியாத நான் வரதட்சணை கொடுக்கிற கல்யாணம் எனக்கு வேண்டான்னு பிடிவாதம் செஞ்சேன். கல்யாணமாகாத பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை எதிர்க்கிற தைரியம் இல்லாத எங்க அப்பா வரதட்சணை கொடுக்கலன்னு என்கிட்ட பொய்ய சொல்லி என் கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சாரு. சம்பந்தி சம்பந்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சம்பந்தி. போயா, ஒண்ணு பேசாத, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. எப்படியும் பணத்தை கொடுத்துற சம்பந்தி, அது வரல அமைதியா இருக்க சம்பந்தி. அவ்வளவு பணம் கொடுக்க வக்கலாதவன் பெரிய இடத்து சம்பந்தம் வேணும்னு ஆசைப்படுறது எதுக்காகயா? ஒரு கூடனுக்கு நொண்டிக்கோ கட்டி கொடுத்தா இந்த வரதட்சணை பிரச்சனையா இருக்காத சம்பந்தி. ஒண்ணு பேசாத. மாப்பிள மாப்பிள, அப்பா ஆத்திரத்துல இருக்காரு, நீ யாரு யோசிச்சு பாரு தம்பி. இந்த கல்யாணம் நின்னு போனா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆவறது? அவமானத்தோட நான் வாழ முடியாது தம்பி, கருணை காட்டுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. உன் காலை புடிச்சு கேக்குறேன், நான் சொல்றதை கேளுங்க. வரதட்சணை கேக்குறது எனக்காகவாயா? கடைசி வரைக்கும் பொண்ணை காப்பாத்தணுமே, யாருக்கிட்டயா இருக்கு பணம்? இன்னும் என்னடா பேச்சு? சம்பந்தி சம்பந்தி, கல்யாணம் நடக்காது. கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நில்லுங்க. சர்க்கஸ்ல இருக்கிற மிருகங்க மாதிரி அவர் நிக்க சொன்னா நிக்கிறதுக்கும் உட்கார சொன்னா உட்காரத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உட்காருங்க. உட்கார்றா. கெட்டி மேடம், மந்திரத்தை சொல்லியா? என்ன அப்படி பாக்குறீங்க? பல வருஷமா பெண்களோட குமுறல் சத்தம் கேட்காதபடி மேளங்களை வாசிச்சு, பெத்தவங்களோட கழுத்து இருக்கிற சத்தம் கேட்காதபடி வேத மந்திரங்களை ஓதி முறைப்படி நடக்கிற இந்த மாதிரி கல்யாணத்துக்கு புது அர்த்தம் சொல்றேன். போடுங்க அச்சதே. புருஷன் நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறவன், ஆனா கேவலம் வரதட்சணையால வாழ நினைக்கிற நீ எனக்கு தாலி கட்ட போறியா? அந்த யோகிதை உனக்கு இல்லடா, அதுக்கு தான் நான் உனக்கு தாலி கட்டினேன். வரதட்சணைங்கிறது 3 முடிச்சு போடுறதுக்காக ஒரு ஆணுக்கு பொண்ணு கொடுக்கிற கூலின்னா, இப்ப நீ எனக்கு என்ன கூலி தர போற? மனைவினா கணவனுக்கு அடிமையா இருக்கணும், அவன் காலுக்கு செருப்பா தேயணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பளை ஜாதிக்கு சூடு சொரணேன்னு ஒண்ணு இருந்தா இவனை என் கூட வந்து மனைவியா குடுத்தன நடத்த சொல்லுங்க. வரதட்சணையே தேவையில்லை எனக்கு. நீ ஒரு பொண்ணா? உன்னுடைய தாய் ஒரு பொண்ணுனா நானும் பொண்ணுதான்டா. அட, இப்பவே உனக்கு விதவை கோலம் வந்துருச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன் திமிர அடக்கி காட்டுறேன். அம்மா, அவங்க எல்லாம் போறாங்கம்மா, எல்லாரும் வெளியே போறாங்கம்மா. அம்மா, நீ செஞ்ச நல்ல செயலுக்கு உனக்கு மதிப்பு கொடுக்காம பாராட்டாம போறாங்கம்மா. பொண்ணை பெத்தவங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த கூட்டத்துல பாராட்டுற தைரியம் ஒருத்தருக்காவது இருக்கா பாத்தியம்மா? இதாம்மா பொண்ணை பெத்தவங்களோட நிலைமை. என்னால என்ன செய்ய முடியும்? நான் பொண்ணை பெத்துட்டேனேம்மா, நான் பொண்ணை பெத்துட்டேனே, நான் பொண்ணை பெத்துட்டேனே. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அருணா, அருணா, அழகம்மா. நான் சொன்னா கேட்க மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் அருணா, லிசன் டு மீ. ஆகட்டும் சார், ஆகட்டும். அது சரி. ஆமா, ஓகே ஓகே. மறுபடியும் ஆபத்து வந்துருச்சு. அம்மா அம்மா, ஐயா மறுபடியும் தலையில கையை வச்சு உட்காந்துட்டாரு. ஐயோ ஐயோ, அம்மாடியோ அம்மாடியோ, நான் என்ன செய்வேன் கடவுளே. மறுபடியும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. எம்எல்ஏ பதவி போயிடுச்சோ, இல்ல அந்த வேலைக்காரி வயித்துல இருந்த புள்ள பிறந்துடுச்சோ. ஏண்டி வாயை திறந்தா எம்எல்ஏ பதவி போறதும் வேலைக்காரிக்கு வயிறு வீங்குறத தவிர வேற வார்த்தையே வராதடி. மந்திரிக்கு இடைக்கிட தங்கம் கொடுக்கறத பத்தி இப்ப போன் வந்துச்சு. அது எப்படி கொடுக்கறது, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தலைமையில கை வச்சுக்கிட்டு இருந்தேன்.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கமா சிடம். அப்புறம் யாருங்க அது? சினிமாக்கார மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கான். பானுமூர்த்தின்னு உன் தம்பி மாதிரி யூத் லீடர். என்னது பூத் லீடரா? பூத் லீடரும் இல்ல, கீத் லீடரும் இல்ல, யூத் யூத். என்னது பூத்தா? ஐயோ, பூதம் இல்ல கீதம் இல்ல, போடி உள்ள. எந்த பூதமா இருந்தா எனக்கு என்ன? இந்த பாரு தம்பி, இவ பேச்ச ஒண்ணும் கண்டுக்காத. மந்திரி கிட்ட இருந்து இப்பதான் போன் வந்துச்சு. அவருக்கு எடைக்கிட தங்கம் கொடுக்க ஏற்பாடு செய்யணுமா? எடைக்கேடையா? அந்த அளவுக்கு நாம பணத்துக்கு எங்கங்க போறது? செய்ய வேண்டியது ஒரே வேலை. கண்ணுக்கு துணியை கட்டிக்கிட்டு, உடம்பெல்லாம் விளக்கெண்ணையை பூசிக்கிட்டு, கோமணத்தை கட்டிக்கிட்டு, அப்படியே பாய வேண்டியதான் ஊருக்குள்ள உண்டியல் எடுத்துக்கிட்டு. நான் இப்பவே கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நிறுத்து நிறுத்து. முதல்ல மந்திரி ஐயா வெயிட்டுக்கு தங்க வேணும்யா. அதுக்கு என்ன யோசிங்க? யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? போன தடவை புயல் வந்த போது சினிமாக்காரங்களை வச்சு 50 லட்சம் வசூல் செஞ்சோம். இப்போ அந்த வேலையை செஞ்சிருவோம். அப்போதானே நம்ம எம்எல்ஏ அற்புதம் குன்னூர்ல ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டது. எதையும் சொல்லி கதையை மாத்தி வையா. மந்திரியை கொடுக்கிற தங்கத்துக்கு முதல்ல ஓம் பங்கு என்னையா? என்னோட சேர்ந்து இன்ஜினியர் கூட பங்கு போட்டிருக்காங்களே, அவங்களே ஒரு அமுக்கு அமுக்கிடுறேன். நீ அமுக்குவியோ தூக்கி விடியோ எங்களுக்கு தெரியாது. ஓம் பங்குக்கு 5 லட்சம் ரூபா. ஆவம் இல்ல ஊவம் இல்ல 5 லட்சம். என்ன ஆனாருனா ஓம் சங்கதி எப்படி? 10 ரைஸ் மில்லுகளுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து 10 ஸ்டேட்டுக்கு அரிசியை திருட்டு கடத்தல் செய்யறப்ப நம்மள கண்டுக்காம சும்மா இருந்தா இன்னொரு 10 லட்சம் வரும். அதெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உம்ம பங்குக்கு ஒரு 3 லட்சம். ஒர்க் பண்றதுக்கு ஆபீஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. மந்திரி வேற டூர் ப்ரோகிராம் சொல்லி நம்ம உயிரை வாங்குறாங்க. ஊர்ல கல்யாண நாய்களுக்கு கொண்டாட வாய முடியா? பழமொழி வேறயா? ஐயா, என்னையா என்னையா மந்திரி வேற பரபரப்புல செத்துக்கிட்டு இருக்கா, நீ வேற சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்க. திருட்டு போன என் பணம் கிடைக்காது. கிடைச்சாலும் தரமாட்டேன். என்னையா செய்வ? பெஞ்சு மேல ஏத்திடுவியா? முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எப்ப கிடைக்கும்? அதிகம் பேசாது, அவ்வளவுதான். யோ, அந்த மந்திரி வீட்டுக்கு போயிட்டு வா. முடியாது சார், ஏன்? வயித்த கலக்குதுங்க. சிச்சி சிச்சி, அந்த மந்திரி டூர் போறது நின்னாலும் நிக்குமே தவிர அவன் வயித்தால போறது நிக்காது. ஐயா, என்னய்யா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டலன்னா மந்திரி காருக்கடியில விழுந்து சாகிறத தவிர வேற வழி இல்ல எனக்கு. என்ன பயமுறுத்துறியா? நீ மந்திரி கிட்ட சொன்னாலும் பயம் இல்ல, அவர் காருக்கடியில விழுந்து செத்தாலும் கவலை இல்ல. முட்டிக்கு முட்டி லட்டியால் அடிப்பேன். உங்ககிட்ட தினம் இப்படி பேச்சு கேட்கறத விட அந்த வழிதான் எனக்கு நல்லது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியை மக்களிடமிருந்து மறைச்சு வைக்க கூடாது. மக்களோட தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. வாங்க வாத்தியாரியா. மிஸ்டர், மந்திரிக்காரர் ரோட்ல எடுத்து கலாட்டாவா பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் செய்யுங்க. மக்களுடைய வாழ்வுக்கு இல்லாத பாதுகாப்பு உங்க மந்திரிக்கு தேவையில்லை. தைரியம் இருந்தா உங்க மந்திரியை ஜனங்க மத்தியில வந்து ஒரு தடவை பேச சொல்லுங்க. மிஸ்டர், கொள்ளக்காரனுக்கு மட்டும்தான் ஜனங்க மத்தியில வரதுக்கு பயப்படுவாங்க. உங்க மந்திரி கொள்ளக்காரன் இல்லையே, பின்னையே ஜனங்க மத்தியில வந்து பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஸ்டாப் இட். இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். என்ன இந்த நியூசன்ஸ்? எவனோ புரட்சிக்காரன் சார், இங்க வந்து கலாட்டா பண்றான் சார். இன்னைக்கு நியாயத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் புரட்சிக்காரன் தான் சார். ஏழைங்க சிரிப்புல இறைவனை காணத்தான் நாங்க மந்திரியா வந்திருக்கோம். என்ன பிரச்சனை? வாத்தியாரியா வாங்க. ஐயா, ஒரு வருஷத்துக்கு முந்தைய என் வீட்டுல கொள்ளக்காரங்க பூந்து என் மனைவியின் நோயை குணப்படுத்த வச்சிருந்த 10,000 பிஎஃப் பணத்தை கொள்ள அடிச்சுட்டாங்க. அப்பவுல இருந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். யாரையும் பேச்ச கேட்கல. இப்ப நீங்களாவது என் பணத்துக்கு வழி செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்க மந்திரி ஐயா. சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கு, எங்களை காப்பாத்துங்க. எதையும் தாங்குற எதையுமே வெடிச்சிடும் போல இருக்க. இன்ஸ்பெக்டர் சார், உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் எங்க மாதிரி நேர்மையானவங்களுக்கு கெட்ட பேர் வருது. இவர் பணத்துக்கு என்ன ஸ்டெப் எடுத்த? ட்ரை பண்றேன் சார். எத்தனை நாளையா? சரி சார். ஒண்ணும் பேசாத. 24 மணி நேரத்துக்குள்ள அந்த வாத்தியார் பணத்துக்கு ஏற்பாடு செய்யணும். எஸ் சார். இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஆகட்டும் சார். இது தற்கொலை இல்ல, கொலை. எம்எல்ஏ ஐயனாரோட ஆளுங்க இவளை கொல்றது என் கண்ணால பார்த்தேன். என்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆதாரத்தை அந்த ரவுடி பசங்க நாசம் பண்ணிட்டாங்க. எஸ் சார், இந்த கொலைக்கு பின்னால உள்ள அரசியல் தலைவர்களை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பாருங்க அருணா, ஒருத்தரை குற்றவாளி சொல்றது என் வேலை இல்ல, அது உங்க வேலையும் இல்ல. அந்த விஷயத்தை கோர்ட் முடிவு செய்யும். அப்ப நான் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்க? எஸ்ஐ சாரோட அதிகாரம் அரசியலுக்கு பயப்படுது போல இருக்கு. கான்ஸ்டபிள், இந்த பாடி எடுங்க.
ஹலோ ஐயனார். அந்த பொண்ணு அருணா பேப்பர்ல நம்மள பத்தி எவ்வளவு அசிங்கமா எழுதிருக்கா பாத்தியா? பார்த்தேயா, பார்க்காம இருக்க எனக்கு ஒண்ணும் கண்ணு போகல. அவ பேப்பர்ல கிறுக்கி இருக்கா, நாம அவ வாழ்க்கையை கிறுக்கிடுவோம். யாரு? ஹலோ, வந்தே மாதிரி அருணாவா? ஆமா, வந்தே மாதிரி அருணாதான். சொல்லுமா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இப்பவே வந்துடுறேன். நம்ம மானத்தை தெளிவு கொண்டு வர போறோம்னு சொன்னா, இப்ப நாம அவமானத்தை தெளிவு கொண்டு வர போறோம். அசிங்கமா. கமலா, கமலா. என்னடி எத்தனை பேரோட சரசமாடி? எஸ்ஐ சார். ஏண்டா, எந்த ஊரு உனக்கு? எஸ்ஐ சார், என்ன இதெல்லாம்? விபச்சார குற்றத்துக்கு உன்னை அரெஸ்ட் பண்றேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? சென்ஸ் மரியாதை இருந்தா இந்த வீட்டுக்கு ஏன் வந்த? எஸ்ஐ சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யாரோ ஒரு பொண்ணு தன் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு சொல்லி எனக்கு போன் செஞ்சா வந்தேன். இங்க வந்து பார்த்ததுலதான் நீங்களே திட்டமிட்டு என்ன அவமானப்படுத்துறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, காப்பாத்துறதுக்கு வந்தியா? அதை என்ன நம்ப சொல்றியா? உனக்கு உடம்புல கொழுப்பேறி இந்த இடத்துக்கு வந்திருக்க. நட ஸ்டேஷனுக்கு. எஸ்ஐ சார், என்ன விடுங்க. வேணாம், நான் சொல்றதை கேளுங்க. விடுங்க. மரியாதையா என்ன விட போறீங்களா இல்லையா? உனக்கு மரியாதை கூடவா? டேய், இப்படி வாடா. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்த சொல்றியா? முட்டி தட்டவா? 200 ரூபாய் சார். பாதி இவளுக்கு, பாதி அனுப்புனவளுக்கு. மூடு வாய. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? ரூம்ல கூட ஒத்துழைக்கல சார். ஏண்டா, தங்கச்சி கிட்ட உன் தாய் கிட்ட கூட நீ இப்படித்தான் நடந்துக்குவியா? இவ திமிர அடக்குறான். நீங்க என்ன? இல்லங்க எஸ்ஐ சார், அவங்களை எங்க கொண்டு போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பிராத்தல் ஹவுஸ்ல பிடிபட்டது. நோ, போய். அவங்க எங்க கூட தான் வந்தாங்க. நான் தான் அவங்களை என் ரிக்ஷால கூட்டிட்டு வந்தேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? எஸ்ஐ சார், வயசு விபச்சார தொழில் செய்றவங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமே தவிர எது யார் வீடுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? யூ ஷட் அப். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும்படி செய்யறதா இருந்தா போலீஸ் பாதுகாப்போட நடக்கிற விபச்சார மாளிகைன்னு வெளியில ஒரு போர்டு வைக்க சொல்லுங்க. ஷட் அப். இவளுக்காக பரிஞ்சு பேசுறியே, இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஷீ இஸ் மை வைஃப். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? உங்க உள்ளத்தை தெரிஞ்சுக்காம, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க நான் என் முடிவு அவசரத்துல இல்ல. அவசரத்தில் எடுத்தாலும் என் முடிவில் நேர்மை இருக்கு. நான் உங்களை விரும்புறேன். சிவா, நம்ம ஆசைகளும் லட்சியங்களும் ஒன்னா இருக்கு. அது நம்ம ஜோடியா நடக்க வைக்கும்னு நான் நம்புறேன். என் கடந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் கேள்வி கடந்த காலத்தை பத்தி இல்ல, வருங்காலத்தை பத்தி தான். பதில் சொல்லுங்க ப்ளீஸ். உங்க மௌனம் எனக்கு தண்டனை மாதிரி இருக்கு. நான் ஒரு குற்றவாளியா எனக்கு விரும்பல. பேசுங்க. உங்க மௌனம் கலைஞ்சதும் மறுபடியும் சந்திப்போம்.